ஹாய் மை டியர்ஸ், டுடே ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா கொத்தமல்லி, வரமிளகாய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயங்க, 1/2 kg குடல், இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரத்தம், நம்ம ஊர்லலாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். இங்கே ஈரோட்டில் குடல் வாங்கினாவே ரத்தம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த குடலை உப்பு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சிட்டேன். அப்புறம் இந்த ஸ்பைசஸை நம்ம வறுத்துக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு கருக விடாமல் வறுத்துக்கோங்க. கருக விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நம்ம வறுத்து செய்யும் போது அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி. அப்புறம் அந்த வறுத்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வதக்கிட்டு தேங்காய் சொல்ல மறந்துட்டேன். தேங்காவையும் சின்ன சின்ன பீசஸாக ஒரு 2 சில்லு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாஃப்டாக வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. அந்த ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் எடுத்து போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். அந்த 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணி அதே வானலில் எண்ணெய் விட்டு அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே எங்கள் ஆள் பசிக்குதுன்னு சொல்லி ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்ல, டைம் ஆகிடுச்சி. அதனால் இந்த ஆட்டுக்குடலோடு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி போச்சு. சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக மஞ்சப்பொடி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு வேக வச்ச குடலையும் எடுத்து ஒரு 2 கிளறிட்டு அதுக்கப்புறம் குடல் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணி அதை மூடி வச்சுட்டு அடுத்தது புசுன்னு பொங்கி வந்திருக்க மாவில் இட்லி ஊற்ற போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இட்லியும் ஆட்டுக்குடலும் தான். எப்பயுமே ஆட்டுக்குடல் செஞ்சோன்னா நாங்கள் இட்லி தான் செய்வோம், ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்குடல் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரத்தத்தை சின்ன சின்ன கட்டியாக நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ரத்தத்தை பாதியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பாப்பா எனக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வேணும்னு கேட்டாளுங்களா, அதனால் மதியத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நல்லா கரைச்சி அதில் ஊற்றி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான குடல் கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.